தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அன்னைக்கே தமிழ்நாடு என்ன திருவிக்கா போன்ற தமிழ் அறிஞர்கள், நாவலர் சுதந்திர பாரதி போன்ற தமிழ் அறிஞர்கள் காங்கிரஸ் இருந்தார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று வைத்தார்கள். அங்கு ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று தெலுங்கர்களுக்கு வைத்தார்கள். 24 வாக்குல 25 வாக்குல அப்படி செய்த நீங்கள் ஏன் சுதந்திரம் வந்த பிறகு மொழிவழி மாகாணங்கள் பிரிக்க மறுத்தீர்கள்? அதுதான் இந்துத்துவா, அதுதான் ஆரியத்துவா. அந்த ஆரியத்துவா பண்டிதர் நேருவுக்கும் உண்டு, வீர சாவர்கரும் உண்டு. எல்லாம் பறி போயிடுச்சு. இந்த பதவிக்கு அடிச்சு கிடக்குறீங்கல்ல, இந்த இனம், இந்த மொழி, இந்த தாயகம், இதனுடைய உரிமையை பாதுகாக்க குறைந்தபட்சம் மற்ற நாடுகளிலே கூட்டாட்சிகள், நான் சொல்றேன்ல சில கூட்டாட்சிகள், பெடரேஷன்ஸ், அதெல்லாம் நம்ம சொல்ற கூட்டரசுக்கும் குறைவானவை தானே எல்லாம். அங்க இருக்கிற உரிமை உறுப்புகள் கூட தேசிய இனங்களுக்குள்ள, மாநிலங்களுக்குள்ள உரிமைகள், அதிகாரங்கள் இங்கே 10ல் 1 பங்கு கூட கிடையாது. இந்தியாவின் உண்மையான தந்தை ராபர்ட் கிளை போன்றவன் தான், கொடியவர்கள் தான் இந்தியாவின் தந்தை. அவர்கள் வியாபாரத்துக்காக உருவாக்கியதுதான் இந்தியா நாடு பிடித்த நாடு. வியாபாரம் செய்ய வந்த அந்த பேய்கள், வெள்ளைக்கார பேய்கள், மாநிலங்களை அழித்து, இந்தி இல்லாத மாநிலங்களை அழித்து இந்திய தேசத்தை வளர்க்கிறது. அதுதானே அர்த்தம். 2004 2014 காங்கிரசும் திமுகவும் கூட்டணி ஆட்சி அப்பொழுது தயார் செய்தார்கள். அடுத்து வந்த பாஜக ஆட்சி அதை செயல்படுத்தி இன்னைக்கு விற்பனை வரி எங்கேயும் கிடையாது, எல்லாம் இந்திய அரசு வரி வைக்கிற, அவன்கிட்ட தான் வாங்கிக்கணும். எதா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பதும், மாநில சட்டசபைக்கு இவங்க முதலமைச்சரா போறாங்கல்ல, அந்த மாநில சட்டசபைக்கு அதிகாரம் குறைந்து விட்டதும், டெல்லியினுடைய காலனி போல் தமிழ்நாடு மாற்றப்பட்டிருப்பதும் ஏன் விவாதிக்கப்படவில்லை? மீண்டும் இந்த கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று கேட்கவில்லை. பொது சுகாதாரம் மாநில பட்டியல், அதுவும் பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அவனை டெல்லிக்காரனை கேட்காம ஒன்னும் செய்ய முடியாது. என்ன பண்றான்? இந்தி சொல்லித்தரவில்லை என்றால் உனக்கு நான் பணம் தர முடியாதுங்கிறான். யாரு அப்பவுண்ட் பணம்? அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து யாருக்கும் அறுதி பெரும்பான்மை வராத நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற கேள்விகள் எழுந்து பல்வேறு கட்சிகளின் ஆதரவோடு விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். பல கட்சிகள் இந்த முதலமைச்சர் வாய்ப்பை இழந்திருக்கின்றன. இந்த தேர்தலில் ஏன் இந்த திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து தோற்றன என்ற கேள்வி எழுகிறது. 67 இருந்து இருகட்சி ஆட்சி முறை போல இருகட்சி தான், திமுக அதிமுக அதிமுக திமுக என்று இருந்த நிலை 2026 மாறி இருக்கிறது. அது ஒரு நல்ல செய்தி தான், நல்ல முன்னேற்றம் தான். ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் வலுவிழந்து போனதற்கும் மற்ற நடந்த விவாதங்களுக்கும் எடுத்து பார்த்தால் ஒரு உண்மையான சிக்கல்கள், உரிமை மீட்புகள் இதிலே பேசப்படவில்லை. ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டிக் கொள்வது, இழிவு செய்து கொள்வது போன்றவைதான் அதிகமாக இடம்பெற்றன. திமுக அதிமுக பல தடவை ஆட்சியை நடத்தி மக்களிடம் அம்பலமாகி இருக்கின்றன. பெரும் முதலைகள் அவை. திமுக முதலைகள், அதிமுக முதலைகள் தங்களுக்குள்ளே ஒன்றை ஒன்று கம்பிக்கொள்ளும், கடித்துக் கொள்ளும். ஒன்றை விட்டு ஒரு முகாமை விட்டு ஒரு முகாம் வெளியேறும், இன்னொரு முகாமை வந்து சேரும். இதையெல்லாம் பார்த்த மக்களுக்கு இரண்டும் கொள்ளை கூட்டம் தான், ஊழல் பெருச்சாளிகள், உரிமைகளை மறுக்கக்கூடிய முதலைகள் தான். நம்முடைய நலத்திட்டங்கள் என்று சொல்வது வாக்குக்காக நம்முடைய வரிப்பணத்தில் அதிக தொகையை எடுத்து இலவச பேருந்து பயணம் என்பது, இலவச காலை உணவு என்பது, அந்த தேர்தல் நடக்கும் பொழுது 10,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறது, 8,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறது, 5 மாத பணத்தை சேர்த்து 5,000 ரூபாயா கொடுக்குறோம் மகளிருக்கு உரிமை தொகை என்ற பேர்ல என்பது எல்லாம் கஜானா காலி. பல இடங்கள்ல சம்பளம் தருவதற்கு அரசு துறையில இப்ப இந்த நேற்று முதல்ல பேசிட்டு இருந்த போதே ஒரு 2ஆம் நிலை அதிகாரி சொல்லுகிறார், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துல வேலை செய்யறவங்களுக்கு
ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யறவர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்காங்களாம். பணம் இல்லை. அது மின்சாரத்துறையெல்லாம் காலியாகி கிடக்கிறது. அப்படியே ஒவ்வொரு துறையும் காலியாகி கிடக்கிறது. இது மக்களுக்கு வாக்குக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு ஸ்டாலினும் எடப்பாடியும் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்றாங்க. சில அந்த மாதிரி ஒரு லஞ்ச பணம் போல, வாக்காளர்களுக்கான லஞ்ச பணம் போல சில திட்டங்களை அறிவித்தார்கள். இதெல்லாம் செய்கிறார்கள். இப்படி செய்யறாங்க, ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டிருப்பதும், மாநில சட்டசபைக்கு இவங்க முதலமைச்சரா போறாங்கல்ல, அந்த மாநில சட்டசபைக்கு அதிகாரம் குறைந்து விட்டதும், டெல்லியினுடைய காலனி போல் தமிழ்நாடு மாற்றப்பட்டிருப்பதும் ஏன் விவாதிக்கப்படவில்லை? ஒருவர் இருக்கிற கொஞ்சத்திலையும் கொள்ளையடிச்சுக்கணும். ஸ்டாலின் கொள்ளையடிப்பதா, எடப்பாடி கொள்ளையடிப்பதா, இன்னொருவர் கொள்ளையடிப்பதா என்று நீங்கள் போட்டி போடுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த அரசமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பொழுதே வஞ்சகமாக எழுதிவிட்டார்கள். இந்த இந்தியா என்பது எப்பொழுதும் இருப்பது போலவும், அந்த ஒரு இன தாயகத்தில் ஒரு நிர்வாக பிரிவுக்காக மாநிலங்கள் இருப்பது போலவும் அவர்கள் எழுதிவிட்டார்கள். மொழி வழி மாநிலம் அமைக்க கூடாது என்பது நேருவின் திட்டம், பட்டேலின் திட்டம், காங்கிரஸ் ஆட்சியின் திட்டம். மக்கள் போராடி ஆந்திராவில் துப்பாக்கி சூடு நடந்து பல பேர் கொல்லப்பட்டு, பொட்டி ஸ்ரீராமுல உண்ணாவிரதம் இருந்து சென்னையிலே உயிரை ஈந்து, அப்புறம் மகாராஷ்டிரா போராட்டம், அங்கங்க போராட்டம். மொழி வழி மாநிலங்கள், இன வழி மாநிலங்கள் வேண்டும் என்று. வேறு வழி இல்லாமல் இவர்கள் மொழி வழி மாநிலங்கள் அமைக்க வந்தார்கள். அதற்கான சட்டத்தை அப்போதுதான் இயற்றுகிறார்கள். 1956ஆம் ஆண்டு தான் இயற்றுகிறார்கள். கான்ஸ்டிடியூஷன் இயற்றப்பட்டது, செயலுக்கு வந்தது 1950 ஜனவரி 26. ஏன் அதுல இல்ல? அரசியல் சாசனத்துடைய தந்தைமாரை பற்றி புகழ்கிறீர்கள் இல்லையா? இந்தியா என்பது ஒரு இன நாடல்ல, ஒரு இன தாயகம் அல்ல. இந்தியா என்பதை ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கியவன் வெள்ளைக்கார கொள்ளைக்காரன். இந்தியாவின் உண்மையான தந்தை ராபர்ட் கிளை போன்றவன் தான், கொடியவர்கள் தான் இந்தியாவின் தந்தை. அவன்கள் வியாபாரத்துக்காக உருவாக்கியதுதான் இந்தியா நாடு பிடித்த நாடு. வியாபாரம் செய்ய வந்த அந்த பேய்கள், வெள்ளைக்கார பேய்கள் 1660 டிசம்பர் 31 பதிவு செய்தார்கள் லண்டனிலே. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற அந்த பேய்கள் பதிவு செய்தது. மசாலா விற்க போகிறோம், துணி விற்க போகிறோம் என்றுதான் காரணம் அதிலே சொல்லி இருக்கிறது. அப்படி இங்க விற்க வந்த அந்த கூட்டம், அந்த வேட்டை கூட்டம் இந்த நாட்டு மன்னர்களிடம் வரி கேட்டது, கப்பம் கேட்டது, மக்களிடம் வரி கேட்டது. கொடுக்க மருத்துவர்களை தூக்கிலே போட்டார்கள், சிறையிலே தள்ளினார்கள், சுட்டுக் கொண்டார்கள். இந்த கயவர்கள் அவர்கள் உருவாக்கினார்கள் இந்தியா போன்ற புதிய நிர்வாக கட்டமைப்பை. உலகம் பூரா பல இடத்துல உருவாக்கலாம் கொள்ளைக்காரர்கள். அவன்கிட்ட வாங்கியிருக்கல நீ சுதந்திரம். உண்மையான சுதந்திரம் ஒவ்வொரு இனத்துக்கும் அவன் தாயகத்துக்கு கொடுக்கணும்ல. அப்படி ஒரு சுதந்திரத்தோடு கூடிய ஒரு கூட்டரசு நாடாக ஏன் நீ உருவாக்க கூடாது? உருவாக்காம மொழி வழி மாநிலம் கூட உருவாக்கவில்லை. நான் சுருக்கமா செய்தி சொல்லிக் கொண்டு போகிறேன். 1920 இருந்து மொழி வழி மாகாணங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அவன் பிரிக்கவில்லை என்றாலும் வெள்ளைக்காரன் காங்கிரஸ் அமைப்பை மொழி வழி மாகாண அமைப்பா பிரிப்போம் என்று சொன்னார்கள். ஒத்துழையாமை இயக்கம் பல போராட்டங்களை சிறைக்கு போய்விட்டார்கள். உடனே அவர் செயல்படுத்த முடியவில்லை. பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு 1924 டிசம்பர்ல பெல்காம் மாநாடு, இப்ப பெலகாவின்னு அதுக்கு பேர் மாத்திருக்கான் அவங்க ஊர்படி, பெல்காம் மாநாடு, காங்கிரஸ் அனைத்து இந்திய மாநாடு. அதுல தீர்மானம் போட்டு உடனடியாக மொழிவழி மாகாண காங்கிரஸ் மாகாணம் அமைக்க வேண்டும் என்றார்கள். எடுத்துக்காட்டாக அன்றைய சென்னை மாகாணத்தில் இன்றைய தமிழ்நாடும் இன்றைய ஆந்திராவும் இருந்தன. தெலுங்கானாவும் அந்த அது தனியா ஒரு இதா இருந்தது, அது சேர்ந்தது. பிறகு இவர்கள் அப்படி என்ன பண்ணார்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, அன்னைக்கே தமிழ்நாடு என்ன திருவிக்கா போன்ற தமிழ் அறிஞர்கள், நாவலர் சுமந்திர பாரதி போன்ற தமிழ் அறிஞர்கள் காங்கிரஸ் இருந்தார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று வைத்தார்கள். அங்க ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று தெலுங்கர்களுக்கு வைத்தார்கள். 24 வாக்குல 25 வாக்குல அப்படி செய்த நீங்கள் ஏன் சுதந்திரம் வந்த பிறகு மொழிவழி மாகாணங்கள் பிரிக்க மறுத்தீர்கள்? அதுதான் இந்துத்துவா, அதுதான் ஆரியத்துவா. அந்த ஆரியத்துவா பண்டித நேருவுக்கும் உண்டு, வீர சாவர்கரும் உண்டு. சொல்ற முறையில வேணா வித்தியாசம் இருக்கலாம். இதன் பொருள் என்ன? காங்கிரசுக்கும் அந்த ஆரியத்துவா உண்டு, பாஜகவுக்கும் உண்டு. ரெண்டு பேரும் தேசிய எதிரிகள். இந்தி, ஆரியன், ஆரிய பிராமணன், ஆரிய வைசியன், இந்திக்காரன், இவர்களுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் தான் அவர்கள். பண்டிட் ஜியா இருந்தாலும் சரி, இப்ப மோடி ஜியா இருந்தாலும் சரி,
எனவே ஒரு மொழி வழி மாநிலம் பிரிக்க மறுத்தார்கள். பிறகு 1956 வேறு வழி இல்லாமல் போராட்டத்தினால் புண்பட்டு போன காங்கிரஸ் பண்டிட் ஜி எல்லாம் புதுசா சட்டம் கொண்டு வந்தான். அப்பதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 என்றதற்கு பேர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. அப்பொழுதும் தேசிய இன தாயகம் என்று சொன்னா நாக்கு சுளுக்கிக்கும். ஏன்னா எல்லாம் இந்த பிராமணன் கீழே இந்தியா பூரா இருந்ததா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரலும் பிராமணர்கள் கீழே ஆரியர்கள் கீழே இருந்ததா காட்டிக்கணும்ல. சமஸ்கிருதம் தான் ஒரே புனித மொழி, ஆட்சி மொழி. இந்தி தான் ஒரே இன்னைக்கு ஆட்சி மொழியை காட்டிக்கணும்ல. அதுக்காக செயற்கையாக சதி செய்த கூட்டம் அது. அப்ப அதன் பிறகு என்ன ஆகுது? போராடித்தான் மொழி வழி மாகாணம் அமைச்சர்ல மொழி வழி மாகாணம். வெள்ளைக்காரன் கொடுத்திருந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொடுத்த மாநில உரிமைகள் உண்டா உனக்கு? கொடுத்தல. நீ இப்ப ராஜாஜி கொண்டு வந்த வரி, விற்பனை வரி இருந்து 50 சட்டத்திலே அப்படியே கொண்டு வந்தீங்க. அதை அப்படி இருத்தீங்க. நல்லது. அந்த மாநில விற்பனை வரி உரிமை அதை மாநில அரசே எடுத்துக்கும். அந்த வரி இப்பொழுது எங்கே? 50வது சட்டத்திலேயும் இடம்பெற்றிருந்தது மாநில பட்டியலில். இப்பொழுது எங்கே? காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு திமுக கூட்டணியோட அதை ரத்து பண்ணி ஜிஎஸ்டி சரக்கு சேவை வரி என்று மாற்றினார்கள். 2004 2014 காங்கிரசும் திமுகவும் கூட்டணி ஆட்சி அப்பொழுது தயார் செய்தார்கள். அடுத்து வந்த பாஜக ஆட்சி அதை செயல்படுத்தி இன்னைக்கு விற்பனை வரி எங்கேயும் கிடையாது. எல்லாம் இந்திய அரசு வரி வைக்கிற அவன்கிட்ட தான் வாங்கிக்கணும். இருந்தாலும் ஒரு வெள்ளைக்காரன் அனுமதிச்சது விற்பனை வரி ரத்து பண்ணி விட்டீர்கள். இந்தியாக்காரன், இந்திக்காரன், இதெல்லாம் தமிழ்நாடு கேட்ட கும்பல், திராவிட கும்பல் உனக்கு உடனே இருந்துச்சு. உன்னோட தான் கூட்டணி காங்கிரஸ் அல்லது பிஜேபி. அடுத்தது ஒவ்வொரு துறையாக இந்த வரி போச்சுங்களா? கல்வி வெள்ளைக்காரன் முழுக்க மாநில பட்டியலில் வச்சிருந்தான். அதனாலதான் 37 ராஜாஜி இந்தி பள்ளிக்கூடங்களை திறந்தாரு. அவர் முதல்வராக வந்த போது வெள்ளைக்காரன் ஆட்சியில மாநில முதல்வராக வந்தாரு. மாநிலத்தை கல்வியை மாநில பட்டியல் வச்சிருந்தான். இன்னைக்கும் வட அமெரிக்கா யுஎஸ்ஏல கல்வி மாநில பட்டியல் தான். மத்திய அரசு அந்த கூட்டரசு பெடரல் கவர்மெண்ட் தவிர முடியாது. எந்த ரிசர்ச்சா இருந்தாலும் சரி மாநில அதிகாரம் தான். யுஎஸ்ஏ கேட்டுப்பாரு. என்ன பண்ணிருக்க? அதாவது இதுல வச்சிருந்த மாநில பட்டியல இருந்த 50 கூட சட்டத்துல 1950 கான்ஸ்டிடியூஷன்ல மாநில பட்டியல இருந்த கல்வியை கொண்டு போய் இந்திரா காந்தி 1976 கன்கரண்ட் லிஸ்ட் என்ற இந்திய அரசுடைய மாறுவேட பட்டியலில் சேர்த்தாய். அங்க போனா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாதான் செல்லும். சட்டசபையில எது நிறைவேற்றினாலும் அந்த துறை சார்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப மத்திய அரசு, அது மத்திய அரசுக்கு 2 பட்டியல். எந்த ஃப்ராடு வேற எந்த ஊர்லயும் இல்லைங்க. ஜெர்மன்ல கான்ஸ்டியூஷன் இருக்கு, கூட்டரசு ஒரே இனம் தான், ஆனா அவன் பெடரல் வச்சிருக்கான். மூத்த கூட்டரசு கூட்டாட்சி என்பது சுவிட்சர்லாந்து, அங்கேயும் கிடையாது இந்த மாதிரி. எந்த கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது. மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், அது கூட்டரசு பட்டியல், தேசிய இன பட்டியல் 2 தான் இருக்கும். அதிகார பட்டியல். 3வது கன்கரண்ட் லிஸ்ட் வச்சு அவன் பொது பட்டியல் ஃப்ராடு. இந்திய கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சல்ல அதில் கொண்டு போய் இந்திரா காந்தி சேர்த்துச்சு. அதுக்கு பிறகு எமர்ஜென்சி எல்லாம் போட்டு அதெல்லாம் நீக்கிட்டு வந்தவங்க மொரார்ஜி தேசாயில இருந்து யாரும் அதை எடுக்கல. மீண்டும் அதை மாநில பட்டியல் கொண்டு வரல. மாநில பட்டியல் திராவிட நாடு கேட்டு, மாநில சுயாட்சி கேட்டு அப்படியே களைச்சு போயிருக்கிற கருணாநிதி கேட்டது உண்டா? மாத்தியது உண்டா? அந்த அம்மாவோட தானே 80ல கூட்டணி சேர்ந்தனே திமுக. 69 70 கூட்டணி இந்திரா காந்தியோட. அதன் பிறகு 80 கூட்டணி, அப்புறம் 2004 கூட்டணி, பாஜகவுல கூட்டணி, 1999 2004 வரலும் பாஜகவுல கூட்டணி. எவனோட நீ கூட்டணி இல்ல. மீண்டும் இந்த கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று கேட்கவில்லை. பொது சுகாதாரம் மாநில பட்டியல், அதுவும் பொது பட்டியலுக்கு போயிடுச்சு. அவனை டெல்லிக்காரனை கேட்காம ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப என்ன பண்றான்? இந்தி சொல்லித்தரவில்லை என்றால் உனக்கு நான் பணம் தர முடியாதுங்கிறான். யாரு அப்பவுண்ட் பணம்? மாநில தமிழ்நாட்டில் வசூலிச்ச பணம் தமிழ்நாட்டுக்கு வரணும். அவன் வசூலிச்சு வச்சுக்கிட்டு எல்லா வரையும் அதுல அவர் தர்றாரா, அதுக்கு பேர் மானியம்னு பேரான். ஏடா தமிழ்நாட்டுல தமிழச்சிட்ட வசூலிச்சதை தர்றது மானியம்? அது கெஞ்சுறானுங்க. இப்ப ஏதோ பிஎம்சின்னு வருதா, எல்லாம் அவங்க கையில போகுது மாநிலம் பூரா. கல்வி முழுக்க இந்தி இல்லை என்றால் பணம் இல்லைங்கிறான் மோடியன் கம்பெனி. இது மாதிரி செஞ்சது யாரு?
இந்திரா காந்தி. தொடர்வது யாரு? பாஜக. இந்த ரெண்டுலையும் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? திராவிட கூட்டம். அதுவும் ரொம்ப ரொம்ப திராவிட தளபதிகள் இருக்காங்களா, சிம்மங்கள் இருக்குல்ல, கருணாநிதி, அவர் மவன், இந்த செட்டு, இந்த கும்பல் பேசுறது உண்டு. அதை பத்தி இந்த எலெக்ஷன் அது விவாதத்துக்கு வந்ததா? கல்வியை மீண்டும் கொண்டு வரும். எல்லா ஃபெடரேஷன் பேசடா. அந்த ஃபெடரேஷன் இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் சுவிட்சர்லாந்துல இருக்கு, ஜெர்மன்ல இருக்கு, கனடாவில் இருக்கு, யூஎஸ்ஏல இருக்கு. அங்கெல்லாம் ஃபெடரேஷன் இருக்கு. கவர்னர் ஒரு பதவி வச்சிருக்காங்க. அங்க எலெக்டட் பர்சன் தான் அங்க வந்து சீஃப் மாநிலத்துக்கு. அவனுக்கு பேர் வேணா இப்ப யுஎஸ்ஏல எல்லாம் கவர்னர் வச்சிருக்காங்க. கவர்னர் வந்து அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க. எஃபெக்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் ஒரு. இது மாதிரி நியமன பதவி இல்ல. கவர்னருக்கு தகுதி என்ன சொல்றான் பாருங்க. எங்கேயாவது 35 வயசு வந்திருக்கணும், இந்தியாக்காரனா இருக்கணும், அவன் கவர்னர். அப்படி ஆளை போட்டு அப்ப லண்டனில இருந்து அவன் கவர்னர் வச்சதுக்கு டெல்லியில இருந்து நீ கவர்னர் வச்சதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் இந்த கதையை வைக்கிற? இந்த கவர்னர் பதவி நீக்கணும்னு வாதம் உண்டா அந்த எலெக்ஷன்ல? இந்த கவர்னர் பதவி உலகத்துல எந்த கூட்டணியில் இப்படி கவர்னர் இருக்குன்னு கேட்ட உண்டா நீ? இது ஒரு டிஸ்கஷன் ஏன் வரல? அங்கெல்லாம் கூட்டாட்சி நடக்குது. நம்ம கூட்டாட்சியில ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டுறீங்களா? அதாவது ஒரு வரணும், அவர் வரணும், அவரை பத்தி இவரை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த எலெக்ஷன் மக்கள் எங்க போய் நிக்கிறாங்க? இப்ப கடைசியில கவர்ச்சியில போய் நிக்கிறான். காத்துல முத்தம் கொடுக்கறது, காத்துல முத்தம் வாங்குறது, பெட்டியில ஓட்டு வாங்குறது. இந்த நிலைக்கு எப்படி போச்சு தமிழ்நாடு? இந்த கவர்ச்சி அரசியல் நடத்தினது திமுக. இந்தியாவிலே வேற எங்கேயாவது நடிகர்கள் கட்சியில் நினைக்கிறாங்களா? நடிகர் சினிமாக்காரன் கதாநாயகனுடைய பேனருக்கு பாலாபிஷேகம் பண்ற மண் இந்த இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கா? தமிழ்நாட்டை தவிர சீரழித்து விட்டார்கள். முக்கியமான இந்த பிரச்சனை எல்லாம் டிஸ்கஷனே வரலையே இந்த தேர்தல்ல. அங்க ஏன் சொல்றாரு பாருங்க. இப்ப இதை பார்த்துட்டு தான் சொல்றாரு, திமுகவின் முதுகில் காங்கிரஸ் குத்தி விட்டது. மோடி திமுகவின் முதுகில் காங்கிரஸ் குத்தி விட்டது. என்ன அரசியல் இருக்கு? ஒற்றை ஆட்சியாக கொண்டு வரணும், ஒரு ஒருமைப்படுத்தணும் இந்தியாவை. திமுகவை காங்கிரஸ் இருந்து பிரிச்சு காங்கிரஸ் தனிமைப்படுத்தணும். இப்ப இது செல்வாக்கு இழந்து போயிட்டு இருக்கு. எடப்பாடி கம்பெனி பிரிஞ்சு போய் கிடக்கு, ரெண்டா கிடக்கு அதிமுக. அப்படியே மேல பிடிச்சிக்கணும், போறதுக்கிட்டே இருப்பாங்க. திமுகவுக்கு என்ன இருக்கு? எங்க வேணாலும் இருக்க முடியாது. எந்த பந்திலையும் உட்காரக்கூடிய திராவிடம் அது. அதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, ஒன்னு சூழ்ச்சியான சொல்லு. மோடி இந்த நேத்து பேசியிருக்காரு பெங்களூர்ல. நாட்டு மக்கள் நிலையான ஆட்சியை விரும்புகிறார்கள். பாஜக 3 தடவை வெற்றி பெற்றிருக்குல்ல, அதுக்கா விரும்புகிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். தேசிய கொள்கை சார்ந்த அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள். பாரதியங்கிறாங்கல்ல, அதான் தேசிய கொள்கை. அவர் சொல்றது பாரதிய கொள்கை தான் சொல்றாரு. தேசிய கொள்கை சார்ந்த அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள், அனைத்து இந்திய அரசியலை. இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா முன்னெடுக்கும் தேசியவாத கொள்கையுடன் மக்கள் பயணிக்கிறார்கள். மக்கள் எல்லாம் வருஷம் எல்லாமே சொல்றாரு. அது மாதிரி தமிழ்நாடுலயும் முழுசா வரப்போறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி இருக்கிறார். வருங்காலத்தில் கேரளாவில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும். மாநிலங்களின் வளர்ச்சியுடன் நாட்டின் வளர்ச்சியை நாங்கள் விரும்புகிறோம். இந்த ஒரு வரி மட்டும் அர்த்தம் தெரியும், முடிச்ச பேர போயிடுவோம். மாநிலங்களின் வளர்ச்சியுடன் நாட்டின் வளர்ச்சியை நாங்கள் விரும்புகிறோம். இப்ப மாநில வளர்ச்சி வேற, நாட்டு வளர்ச்சி வேறையா? மாநிலங்களை அழித்து, இந்தி இல்லாத மாநிலங்களை அழித்து இந்திய தேசத்தை வளர்க்கிறது, அதுதானே அர்த்தம். அதுக்கு மாநிலங்கள் இல்லாம நாடுன்னு என்ன தனியா இருக்கு? மாநிலங்களின் வளர்ச்சியோட நாட்டின் வளர்ச்சியை விரும்புகிறோம்னு மோடி பேசுறாருங்க. புரிஞ்சுக்கணும்ல. நாடுன்னு என்ன எங்கடா இருக்கு? உத்தரப்பிரதேசம் இருக்கு, பீகார் இருக்கு, மத்திய பிரதேசம், எல்லா மாநிலம், தமிழ்நாடு இருக்கு, கர்நாடகா இருக்கு, மாநிலங்கள் தானே. இந்த வளர்ச்சியெல்லாம் இந்த எல்லா மாநிலங்களும் வளர்ந்தா இந்தியா வளர்ந்ததா அர்த்தம். இதுக்கு அப்பா இந்தியா எங்க இருக்கு? பாஜக அடுப்படியில் இருக்க. இதன் அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும். அர்த்தம் என்னன்னா, இந்தி மண்டலங்கள் தான் தேசம், தேசியம். இதெல்லாம் விளிம்புகள், பிராந்தியங்கள். தமிழ்நாடெல்லாம் இந்தி மண்டலம் தான் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம், தேசம், தேசியம். இந்தி மாநிலங்களோட பிளஸ் குஜராத், இதுதான் உங்களுடைய மண்டலம். அந்த வளர்ச்சி தான் நாட்டு வளர்ச்சி. நீங்களும் வளருங்க, நாங்களும் வளர்றோம் அப்படிங்கறத அர்த்தம். அது ஒட்டுமொத்தமா நம்ம வளருங்கிறது அல்லது. இந்த வார்த்தையிலே இருந்து வார்த்தையில இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு உரிமையா பறிச்சுக்கிட்டு போறாங்க. இப்ப இந்தி இல்லை என்றால் வரி பணம் மானியம் தர முடியாதுங்கிறான். மானியம் என்ன இருக்கு? பங்கு தொகை தர முடியாதுங்கிறான்.
2000 3000 கோடி ஏற்கனவே தெரியல. இப்ப புதுசா பிஎம்சின்னு கொண்டு வரா, எல்லாம் இந்தி மயமாக்குறான். இந்த நீதிமன்றத்துல சட்டங்கள் பேரெல்லாம் இந்திக்கு வந்துருச்சு. தீவிரமா இந்தி திணிப்பு நடக்குது. இந்திக்காரங்க வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டுல. இந்த தமிழ்நாடுல கொஞ்ச நாள் கழிச்சு இந்தி மாநிலமா மாறினாலும் மாறிடும், அதான் நோக்கம். அப்படி மாற தாமதமாச்சுன்னா டக்குன்னு 3ஆ பிரிப்பான் யூனியன் பிரதேசமா தமிழ்நாட்டை. எங்களுக்கு 3 முதல் மந்திரி கிடப்பான்னு நினைச்சு கிடப்பாங்கலாம். இந்த கட்சிக்காரெல்லாம் இருக்க பாருங்க, எனக்கு 3 முதல் மந்திரி இதை சொல்லி டி.கே. இளங்கோவன் சொல்லிட்டாரு, 2 நாட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. திமுக ஸ்போக்ஸ் பர்சன் பாங்க அவர். இப்ப என்ன பதிலும் தெரியல. நிருபர்கள் கேட்டாங்க, பாஜக வந்து 3 மாநிலங்களா யூனியன் பிரதேசங்களா மாத்த போறாங்களா, 3 மாநிலங்களாக பிரிக்க போறாங்களா நம்ம தமிழ்நாட்டுன்னு கேட்டாங்க. அப்படின்னா எங்களுக்கு 3 முதல் மந்திரி கிடைப்பாங்க. எப்படி நம்மளை பலியிட்டுட்டு அவன் சின்ன பதவியா இருந்தாலும் எனக்கு போதாதுங்கிறான். எஜமானா அவன் இருந்து கேட்டுப்பா, எனக்கு அதுக்கு கீழே உள்ள கண்காணி பதவி கொடுத்தா போதும். அதுல அவன் வரக்கூடாது. திமுக காரன் நினைப்பா அதிமுக வரக்கூடாது, அதிமுக நினைப்பா திமுக வரக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நம்முடைய இனம் மொழி தாயகம் என்று இல்லாம படியிட்டாங்க. அதனால தமிழ் தேசிய பேரியக்கம் விமர்சித்துக் கொண்டு மட்டும் இருப்பதில்லை. ஏற்கனவே மாற்று திட்டம் வச்சிருக்கோம். இந்தியாவை ஒரு முழுமையான கூட்டரசா மாற்று என்று போன 1990 பிப்ரவரி 25 மாநாடு போட்டு தீர்மானம் போட்டோம். தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்று அதுக்கு பேரு சென்னையில போட்டோம். அதுலயே எல்லாம் சொல்லி இருக்கிறோம். அதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். இறையாண்மையுள்ள இனங்களுடைய கூட்டரசாக இந்தியாவை மாற்று என்பதுதான் நம்ம திட்டம். பாராளுமன்றத்தில் 2 அவை கூடாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பெரிய மாநிலமா இருந்தாலும், ஊபியா இருந்தாலும், தமிழ்நாடா இருந்தாலும், மணிப்பூரா இருந்தாலும் ஒரே எண்ணிக்கையில தான் இருக்கணும். இந்திய அரசுக்கு அதிகாரங்கள் ரூபாய் அச்சடிக்கிறது, வெளியுறவு கொள்கை, ராணுவம், இது இருந்தா போதும். வேற அதிகாரங்கள் இந்திய அரசு இருக்கக்கூடாது. ஒரு தேசிய இன தாயகங்களின் கூட்டரசு ஒரு இடத்துல வந்து கலந்து பேசி நல்ல விஷயங்களை கலந்து பேசி முடிவுகளை வளர்க்கறது எடுக்கிறது என்ற நிலையில் இருந்தால் போதும். எல்லாத்தையும் டெல்லியில வச்சுக்கிட்டு ஆதிக்கம் செலுத்துறது, இந்தியாவை மற்றும் ஒரு நீ இந்தியா மொத்தம் வெள்ளக்காரனு காலனியா இருந்தா இப்ப டில்லிக்காரனு காலனியா இருக்கிறது தான், வேற எதுவும் கிடையாது. அதுக்குதான் இந்த ஆளுநர் பதவி என்பது. அப்புறம் இந்த ஆட்சி கலைப்பு என்பது 356 கலைக்கலாம். எந்த கூட்டரசுலையாவது இடையில ஒரு ஆட்சியை கலைக்கிறதுக்கு சட்டம் இருக்கான்னு போய் பார்க்க சொல்லுங்க. யுஎஸ்ஏ இருக்கட்டும், சுவிஸா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், இடையில கூட்டரசுல மைய அரசுல இருக்கிற விரும்பினா அந்த ஆட்சியை கலைக்கலாம் என்ற ஒரு சட்டம் இருக்கா? கலைக்கிறானாங்க எங்கேயாவது? இங்க மட்டும் எங்க இருக்கு? இதுதான் இந்தியாவின் அரசியல் சாயனத்தை இயற்றிய தந்தைமார்களுடைய கண்டுபிடிப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 356 ஆர்டிகல் 356 கலைக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வருது? இதெல்லாம் கருவின் குற்றம். இந்தியாவை வந்து ஒரு தேசிய இனங்களின் பல்வேறு தேசிய இனங்கள் தனித்தனி நாடுகளை அந்த வெள்ளக்கார வேட்டைக்கு நாய்கள் வந்து நம்மளை கொன்னு சுட்டு அழிச்சு ஒன்னாக்குச்சு. அதை பற்றியும் அதுல வந்து உருவான ஒரு இந்தியாவை ஏதோ காலங்காலமா இருந்தது போல, ஆரியத்துவ அரசாக இருந்தது போல பிராடு பண்ணிக்கிட்டு இப்போ இந்த வெள்ளக்காரன் போன பிறகு டில்லிக்காரனே இந்திக்காரன் நம்மளை ஆட்சி பண்ணியிருக்கான். இதுலதான் நம்ம வந்து கூட்டரசா இருப்போம். இந்தியாவில கூட்டரசா இருப்போம். என்னென்ன உரிமையோடு இருக்கணும், இந்த வேண்டியல உனக்கு என்ன நிபந்தனை போடக்கூடிய உரிமை தமிழர்களுக்கு உண்டு, எல்லா இனங்களுக்கும் உண்டு. இந்தியாவில யார் போடுறாங்களோ இல்லையா, நம்ம போடுறோம். இதை மக்களிடம் பரப்புரை செய்ய வேண்டும். மாற்றி அமை தேசிய இன தாயகங்களுடைய இறையாண்மை உள்ள கூட்டரசாக இந்திய அரசை மாற்று. கல்வி இந்த அரசு தேசிய அரசுக்கு தான் இருக்கணும். சட்டம் ஒழுங்கு எல்லாம் தேசிய அரசுக்கு தான் இருக்கணும். மருத்துவம் தேசிய அரசுக்கு தான் இருக்கணும். கனிம வளம் கான்ஸ்டிடியூஷன்ல கூட 50ல கனிம வளம் மாநில அரசுடைய அனுமதி வாங்கி தான் இந்தியா எடுக்கணும்னு இருந்துச்சுங்க. இப்ப அதை ரத்து பண்ணிட்டாங்க, மோடி ஆட்சி சொல்லிட்டாங்க. எந்த கனிம வளம் கிடைச்சாலும் அந்தந்த மாநில அரசை கேட்க வேண்டியதில்லை, அதுல ஒப்புதல் தேவையில்லை, நாங்களே எடுத்துக்கோங்கிறோம். எல்லாம் பறி போயிடுச்சு. இந்த பதவிக்கு அடிச்சு கிடக்குறீங்கல்ல, இந்த இனம், இந்த மொழி, இந்த தாயகம், இதனுடைய உரிமையை பாதுகாக்க குறைந்தபட்சம் மற்ற நாடுகளிலே கூட்டாட்சிகள், நான் சொல்றேன்ல சில கூட்டாட்சிகள், பெடரேஷன்ஸ், அதெல்லாம் நம்ம சொல்ற கூட்டரசுக்கும் குறைவானவை தானே எல்லாம். அங்க இருக்கிற உரிமை உறுப்புகள் கூட தேசிய இனங்களுக்குள்ள மாநிலங்களுக்குள்ள உரிமைகள் அதிகாரங்கள் இங்கே 10ல் 1 பங்கு கூட கிடையாது. 10ல் 1 பங்கு கூட கிடையாது. சும்மா பேருக்கு. அதெல்லாம் அந்த ஒரு ஐரோப்பிய ப்ரொஃபசர் கேசிவியர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்திய அரசியல் சட்டத்தை பார்த்தால் ஒரு கூட்டாட்சி போல தோன்றும், ஃபெடரேஷன் போல தோன்றும், பட் எசன்ஸ் உண்மையில் சாரத்தில் அது ஒற்றையாட்சி. அவங்க சொல்லிட்டாங்க பார்த்துட்டு. அது பல கூட்டாட்சியை படிச்சாலும் இல்லை அவரு. இதெல்லாம்
எனவே இது விவாதிக்கப்படணும். நாங்கள் இதுக்கு அந்த கோரிக்கையை வச்சு ஆளுநர் பதவியை ரத்து பண்ணும். உலகத்துல எந்த கூட்டாட்சியும் ஆளுநர் பதவி கிடையாது, நீக்கு. 350,000 மாநில உரிமைகளை கலைக்கிற நீக்கு. கல்வி முழுமையாக பொது சுகாதாரம் முழுமையாக மாநில அரசுக்கு வர வேண்டும், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொன்றாக வைத்து பரப்புரை செய்து நிறைவில் போராட்டம் நடத்த இருக்கிறோம். நேற்றைக்கு, அதாவது 10/5/2026 அன்று தஞ்சையில் நடந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமை செயற்குழுவில் இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவின்படி பரப்புரை செய்வதற்கு இன்னும் சில நாட்களே தொடங்கி விடுவோம். எல்லாரும் அவங்கவுங்க அங்கங்க முடிஞ்ச வரை அந்த கருத்தை எடுத்து சொல்லுங்க, விவாதிங்க. மற்ற கூட்டரசுகள் எப்படி இருக்கு, நம்ம எப்படி இல்லாம பறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பேசுங்கள். இது பேசு பொருளாக வேண்டும். இப்படிப்பட்ட உரிமைகள், அரசியல் உரிமைகள், மக்களுக்கான வளமைகளை வளர்க்கக்கூடிய இந்த உரிமைகள் வேண்டும். இதெல்லாம் பேசாம அவருக்கு கண்ணு கொஞ்சம் ஓட்டையா இருக்கு, இவருக்கு முதுகு கொஞ்சம் கூணலா இருக்குன்னு பேசிக்கிட்டு அதையே முதன்மை அரசியல் ஆக்கிட்டு இருக்காதீங்க. இளைஞர்கள் வாங்க, படிச்ச பிள்ளைகள் இதெல்லாம் பேசுங்க. பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி செய்திகளை பேசுங்க. அப்படி நீங்க எல்லாம் பேசலன்னா சின்ன பிள்ளைகள் சினிமா பார்த்து விட்டு அந்த விஜயை தான் தேர்ந்தெடுக்கும். ஆமா, நீங்க சரியான கருத்து வைக்கலன்னாக்கா அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? பாவம் ரசிக பிள்ளைகள், அதுக்கு நல்லது என்ன தெரியாது. 10 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது சொல்லுது, அது காத்து முத்தம் கொடுக்குதுன்னு பெருமை அடிக்கிறியா, அதுக்கு என்ன தெரியும்? நீ இந்த விஷயங்களை பேச. 60 வயசால நீ அப்படிதான் இருக்கிற, அந்த பிள்ளை அப்படிதான் இருக்கு, நீ அப்படி இருக்க, உன் பேர பிள்ளை அப்படிதான் இருக்கு. இதை மாற்று, உன்னை நீயே சோதித்துக்கொள். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.